சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 6, 7, 8, 9, 10 சூரணையிலே இவற்றுக்கு காரணம் இரண்டில் ஒன்றினில் ஒன்றுகைகள். சத்வா சத்வ நிதானம், இருள் தரும் அமலங்களாகவென்னும் ஜன்மஜாயமான காலகடாட்சங்கள். இவற்றுக்கு மூலம் இரு வல்லருள் நல்வினைகள். கர்ம கிருபா பீஜம் பொய் நின்ற அருள் புரிந்தவென்கிற அவித்யா சௌஹார்த்தங்கள். ஏதன் நிமித்தம் முன்னமே முன்னமேயான அச்சித் அயன அனாதி சம்பந்தங்கள் என்று அருளிச் செய்கிறார். இப்படியாக உள்ள 5 விஷயங்கள், அதாவது அர்த்த பஞ்சக ஞானம் குறித்து ஒரு சிலர் அறியாமல் இருப்பதற்கும் ஒரு சிலர் மட்டும் அறிந்து கொள்வதற்கும் ஆகிய இவற்றுக்கு காரணம் என்ன என்பதை 6வது சூரணையிலே அருளிச் செய்கிறார். இந்த 5 விஷயங்கள் குறித்து அறியாமல் உள்ள அஞ்ஞானத்திற்கு காரணம் சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களுக்குள் ரஜஸ் மற்றும் தமஸ் என்ற இரண்டில் ஏதேனும் ஒன்றில் ஆழ்ந்து இருப்பதே ஆகும். அதே போல இந்த 5 விஷயங்கள் குறித்து அறிவதான ஞானத்துக்கு காரணம் 3 குணங்களுக்குள் ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றை விலக்கிவிட்டு சத்வகுணத்திலேயே ஒன்றி நிற்பது ஆகும். இந்த ரஜோ தமோ குணங்கள் இரண்டும் ஒரு விஷயத்தின் தன்மையை வேறு விதமாக அறிவிக்கிற அந்யதா ஞானத்திற்கும் பொருளையே மாற்றி உணர்த்துதல் ஆகிற விபரீத ஞானத்திற்கும் காரணமாகும். ஆனால் சத்வகுணம் ஒன்றுதான் உண்மையான ஞானத்துக்கு காரணமாகும். இவ்விதம் ஒரு சிலர் மட்டும் சத்வகுணத்திலும் வேறு சிலர் மற்ற 2 குணங்களிலும் நிலை நிற்பதற்கான காரணம் என்ன என்பதை அடுத்த சூரணையிலே கூறுகிறார். சத்வகுணத்திற்கு எதிர்த்தட்டாக உள்ள ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய இரண்டிலே நிலை நிற்பதற்கான காரணம் அறியாமை இருள் விளையும் இடமாக உள்ள இந்த சம்சாரத்திலே உண்டாகும் பிறவியே ஆகும். ஆனால் சத்வகுணம் உண்டாவதற்கான காரணம் ஒருவன் பிறக்கும் நேரத்திலேயே தூய்மை அடைய செய்வதான அந்த சர்வேஸ்வரனுடைய கடாட்சமாகும். இப்படி சம்சாரத்திலே ஏற்படுகிற பிறவி மற்றும் பிறக்கும் போதே அந்த எம்பெருமானுடைய அருள் பார்வை ஆகியவை ஏற்பட காரணம் என்ன என்பதை அடுத்து கூறுகிறார். சம்சாரத்திலே பிறவி ஏற்படுவதற்கான மூல காரணம் ஆத்மாவிடமிருந்து பிரிக்க இயலாதபடி பொருந்தி கிடக்கிற வலிமையான புண்ணிய பாவங்களே ஆகும். அதே போல பிறக்கும் போதே அந்த சர்வேஸ்வரனுடைய கடாட்சம் கிட்டுவதற்கான மூல காரணம் அவனிடம் இயல்பாகவே அமைந்துள்ள கிருப்பை என்கிற சுகிருதம். அடுத்ததாக இந்த 2 விதமான வலிமையான வினைகள் மற்றும் சர்வேஸ்வரனுடைய கடாட்சம் ஆகியவற்றுக்கு காரணம் என்ன என்பதை 9வது சூரணையிலே கூறுகிறார். புண்ணிய பாவங்களாகிற 2 வலிமையான வினைகள் ஏற்பட காரணம் அறியாமையே ஆகும். அதுபோல அந்த சர்வேஸ்வரனுடைய கிருப்பைக்கு காரணம் அவனுடைய ஸ்நேகமே ஆகும். அப்படி என்ன ஸ்நேகம்? பாரத போரிலே அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் இருந்ததே, அது போன்ற ஸ்நேகமா எனில் உண்மைதான். சொல்ல போனால் அதையும் விட அதிகமான ஸ்நேகம். அவன் பரமாத்மா, நாம் எல்லோரும் ஜீவாத்மா அல்லவா? ஆத்மாவை கரையேற்றுவதற்காக அவன் செய்யும் முயற்சிகள் தான் இத்தனைத்தும். இப்படிப்பட்ட ஸ்நேகம்தான் ஆத்மா குறித்து அவன் தனது திருவுள்ளத்திலே கொள்கிற இரக்கத்திற்கு காரணமாகிறது. இப்படி 9வது சூரணையிலே உரைத்த அறியாமை மற்றும் சர்வேஸ்வரனுடைய ஸ்நேகம் ஆகியவற்றுக்கு காரணம் என்ன என்பதை அச்சித் அயன அனாதி சம்பந்தங்கள் என்று 10வது சூரணையிலே அருளி செய்கிறார். அச்சித் என்பது பிரகிருதியை குறிக்கும், அயன என்பது நாராயணனை குறிக்கும். அறியாமைக்கு காரணம் என்னவென்றால் எல்லையற்ற காலமாக இருந்து வரும் இந்த உலகத்தோடு நமக்குண்டான சம்பந்தமே ஆகும். அதே போல அந்த சர்வேஸ்வரனுடைய ஸ்நேகத்திற்கு காரணம் என்னவென்றால் எல்லையற்ற காலமாக அவனோடு நமக்கு உள்ள ஜீவாத்மா பரமாத்மா என்கிற சம்பந்தமே ஆகும். ஆக மொத்தம் எல்லையற்ற காலமாக உலகின் தொடர்பால் அறியாமை ஏற்படுகிறது. அறியாமையால் புண்ணிய பாப கர்மங்கள் ஏற்படுகின்றன. கர்மங்களின் காரணமாக பிறவி ஏற்படுகிறது. பிறவி காரணமாக ரஜஸ் தமஸ் குணங்களுடைய மிகுதி ஏற்படுகிறது. அந்த குணங்கள் காரணமாக அறிய வேண்டியதான 5 விஷயங்கள், அதாவது அர்த்த பஞ்சக ஞானம் தடைப்படுகிறது. இந்த நிலையின் காரணமாக கணக்கில்லாத துக்கம் வந்து சேர்கிறது. அதே போல எல்லையற்ற காலமாக நாராயணனுடைய சம்பந்தம் காரணமாக அவனுடைய ஸ்நேகம் கிட்டுகிறது. ஸ்நேகம் காரணமாக அவனுடைய கிருபையும், அவனுடைய கிருபை காரணமாக சத்வகுணம் தழைத்து ஓங்குகிறது. சத்வகுண மிகுதியால் அறிய வேண்டிய 5 விஷயங்கள் குறித்த ஞானம், அதாவது அர்த்த பஞ்சக ஞானம் ஏற்படுகிறது. அதன் விளைவாக எல்லையில்லாத சுகம், அதாவது மோட்சம் கிட்டுகிறது என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.